ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பானிஷ் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம், பீனாகொலாடா. இந்த ஜூஸ் வந்து வெல்கம் ட்ரிங்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி அந்த வெல்கம் ட்ரிங்கை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பார்த்து நம்ம வியூவர்ஸ்க்காக செஞ்சு காட்டலான்னு பண்ணியிருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு சம்மர் ட்ரிங்க்கும் கூட. அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. இது ஒயிட் சுகர் ஆர் ப்ரௌன் சுகர், பவுடராக இருந்தால் இன்னும் நல்லது. அப்புறம் ஒரு பெரிய பைனாப்பிளை 1/2 டம்ளர் வாட்டர் ஊற்றி அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். இது ஒரு அரௌண்ட் 1 கப் வரும். ஸோ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. அடுத்து மிகவும் முக்கியமான ஒரு பொருள் கோகோனட் மில்க். கோகோனட் மில்க் சேம் 1 கப் ஜூஸுக்கு 1 கப் கோகோனட் மில்க் சேம் அளவு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மில்க் சொல்லுவாங்களே, கோகோனட் மில்க் ஃபஸ்ட்டு எடுக்கிற மில்க்கு திக்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. செகண்டு தேர்ட்லாம் வேணால் ஃபஸ்ட்டு மில்க் வித்தவுட் வாட்டர் அரைச்சி நம்ம பால் எடுத்தது 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதை நல்லா 2 கப் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு மேக்ஸிமம் 5 பர்சன்ட்ஸுக்கு சர்வ் பண்ணலாம். நான் சொல்கிற அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் 1 கப் பைனாப்பிள் ஜூஸுக்கு 1 கப் கோகோனட் மில்க்குக்கு நம்ம 2 சேர்த்தோன்னா 2 கப் ஆயிரும். ஸோ அது வந்து ஒரு 5 to 6% வரைக்கும் நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒரு அழகான ஒரு ஜூஸ் டம்ளரில் நான் வந்து ஜஸ்ட் சுகர் வச்சு டெக்கர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இந்த ஜூஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதில் வேணும்னா நீங்கள் ஐஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து கிளைமேட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கிறனால, க்ளவுடியாக இருக்கிறனால மோஸ்ட்லி வி டோன்ட் ப்ரிஃபர் ஐஸ் க்யூப்ஸ். அவாய்ட் பண்ணுறது நல்லது. மேக்ஸிமம் நீங்களும் ஐஸ் க்யூப்ஸ் சாப்பிடாதீங்க, பட் வேணாம், அவாய்ட் பண்ண பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளோட எம்மியான பீனாகொலாடா ரெடி. கண்டிப்பாக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கால்வாசி நம்ம மேக்ஸிமம் சேனலில் எல்லாமே புது புது வீடியோவாக தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இன்னும் நிறைய வீடியோஸ் எக்ஸைட்டடாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற வீடியோஸ்னால் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த பீனாகொலாடா ஜூஸ் வந்து ஆக்சுவலி வந்து ஸ்பெயின் நாட்டு ஜூஸு. நிறைய ஐலாண்ட்லலாம் இது தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போனோன்னே வெல்கம் கொடுப்பாங்க. ரொம்ப எம்மியாக இருக்கும். நம்ம கேட்கும்போதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பேர். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பீனாகொலாடா இது மேலே நீங்கள் செரி வச்சு கூட டெக்கர் பண்ணலாம். ரொம்ப எம்மியான இந்த ஜூஸை கண்டிப்பாக இந்த சம்மருக்கு ரொம்பவும் சூட்டபுளான ஜூஸுன்னு சொல்லலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது தவிர இதை பண்ணி பார்த்து எனக்கு பிக்சரை ஷேர் பண்ணுங்கள். இது நீங்கள் என்னை ஃபேஸ்புக்கில் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோஸை அனுப்புங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில் நீங்கள் போட்ட ஃபோட்டோஸை நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போட்டு ஏன் வியூவர்ஸ் பண்ணி காட்டினது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தவங்க கவிதா மேடம்ன்றவங்க நான் போன வாரம் பண்ண மால்பூரியை செஞ்சு எனக்கு பிக்சர் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னோடய ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக இந்த பிக்சர் நான் ஷேர் பண்ணுவேன். தேங்க்ஸ் கவிதா மேடம்.